ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட ஆமிகோ மூவி டீம் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். மூவியோட டிரெக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. வை அமிகோ? ஆக்சுவலாக அமிகோன்றது ஃப்ரெண்ட்ஸுங்க சம்மந்தப்பட்ட கதை. ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டியாக ஒரு கிளாஸியாக இருக்குன்ட்டு வச்சு, அதுவும் லாஜிக்காக சாஃப்ட்வேரோடைய நேம். இவங்க வந்து ஒரு ப்ரைவசியாக ஒரு சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து சாந்தினி வேறு, இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க சாந்தினி வேறு. அவ்வளோ க்ளோ அப், அவ்வளோ கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்து நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ வை திஸ் சேஞ்ச் ஓவர் அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன? I hope the change is positive. So I think as an actor நம்ம versatile இருக்கணும் இல்லையா? ஒரே மாதிரி இருந்தால் அப்புறமா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் மாதிரி ஆயிரும். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் நம்மளும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். அண்ட் யூ ஹேவ் டு பி அப்கிரேடட் அண்ட் கீப் ட்ரைங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த படத்துலையுமே வந்துட்டு நான் மாடலாக பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர்ஸை விட கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஐ ஹாவ் அ நைஸ் ரோல் டு பெர்ஃபார்ம். ஸோ லுக்காகவே கொஞ்சம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. மாடல் அப்படின்றதுனால ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே மெனக்கெட்டு ரொம்ப லுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணீங்க இந்த படத்துக்காக? கேரக்டராக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேரக்டர் தான். பட் இந்த லுக் ஒர்க் பண்ணுறது, ஏன்னா மாடலாக இருக்கும் போது அதுக்கான ஃபிட்னஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான காஸ்டியூம்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ அந்த கரெக்டாக சாப்பிட முடியாது, ஃபுல் ஷூட்டிங்கில் சாப்பிடவே இல்லை. ஆமாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும், டயட்டில் இருக்கணும், நிறைய நைட் ஷூட்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருந்தது. ஸோ ஐ திங்க் டைரக்டர் சார் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். அவரோட விஷன் வந்து என்ன தேவைப்பட்டதோ ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ஸோ அதனாலே எனக்கு வந்து ஷூட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி லுக் அண்ட் அந்த ஃபீல் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். மற்றதெல்லாம் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி நடிக்கிறதா இருந்துச்சு. ஓகே, நைஸ். சார் நீங்கள் சொல்லுங்கள், படத்தில் ஒன் ஆஃப் த ரோல் பண்ணியிருக்கீங்க. ரோல் பண்ண வச்சுருக்காரு என்னை. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் அப் பண்ணி இதுக்காக வந்து உடம்பு இல்லை நீ உடம்பு குறை, போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு உடம்பு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க போலே. டார்ச்சர் பண்ணல, ஸ்வீட் டார்ச்சர் செதுக்கிட்டாரு. இல்லை, இந்த படம் பார்க்கும்போது லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய சாக்லேட் பாய்ஸ் தேவைன்னு நினைக்கிறாங்களே. ஸோ உங்களை அப்படியே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க சார். உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில்? ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஷேடியாக போகிற மாதிரி இருக்கும். மனிஷா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ஆல்மோஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் உங்களுடைய மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துச்சு. இப்போது நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிம்காக என்னென்ன மாதிரியான மெனக்கெடல் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்படி வந்திருக்கு அவுட்புட்? என்னோட ரோல் இதில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மூவிஸ். நான் பண்ணதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். டைரக்டர் இது ஏன் என்ன இந்த ரோலுக்கு இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணாரு, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? சாந்தினி ஆட் பண்ணும்போது ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஓ, ஹவ் ஸ்வீட். ஸோ நிறைய தீய சக்தி அது தடுத்தாலும் அவங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சி அவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் அவங்க நிறைய ஹோம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு குறைச்சாங்க, நிறைய விஷயங்கள் வாக்லேருந்து பேசுறதுலேருந்து எல்லாத்தையுமே இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்பெஷலி டப்பிங் செஷன், we enjoyed the dubbing section, learning. ஷூட்டிங்க்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டோட்டலாக மறந்துட்டாங்க. அவங்க வேற ஒரு டோன்ல போயிட்டு இந்த கான்செப்டை வந்துட்டு அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் ரொம்ப. ஏன்னா இது நிறைய பேர் சொன்னால் புரியாது. ஒரு ஹாலோகிராம், ஒரு சர்வருக்குள்ள ட்ராப்பு, ஐபி, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் இருக்கிறதுனால எங்கே அப்ரோச் பண்ணாலும் அதுக்கு தெரியல ஆக்சுவலாக. சார் இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னா, அதனால நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன். இது ஓகே, இது ஃபைனலாக அது நம்ம தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு, ஃபினான்ஸ் அது இதுன்னு சொல்லி வாங்கி ஃபைனலி படத்தை வந்துட்டு முடிச்சு. ஓகே, அவுட் பார்த்துருப்பீங்களா சார்? ஸோ எந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது? சரி, நம்ம எழுதும் போது அந்த பேப்பருக்கு உண்மையாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, நம்ம ஒன்று எழுதிட்டு அடிச்சுட்டு ஐயோ இப்போ இவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகும்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணுன்ட்டு ஆணித்தனமாக எனக்கு ஒரு நம்பிக்கை ஆக்சுவலாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் வார்த்தைகளை சொல்கிறத விட அது விஷுவலாக நம்ம பண்ணி காட்டினாதான் அதோட அருமை தெரியும்.
லிட்டரலி நான் அதை ஃபீல் பண்ணேன். என்ன மனிஷா எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு இருந்த ஆளுங்களை விஷுவல்ஸ் எல்லாம் நாங்கள் படத்தை காட்டும் போது கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப டு பி வெரி ஃப்ராங்க், நாங்கள் வந்து 2009-10 இன் பிட்வீனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிளாக பிளான் பண்ண விளையாட்டாக பிளான் பண்ண விஷயம், ஜாலியாக எடுக்கலாம் பிளான் பண்ண விஷயம், அது ஜாலியாக எழுதுறது எனக்கு அந்த ரைட்டிங் அதுக்கு மேலே போகலை. என்ன முடிஞ்சு போனால் அந்த ரூமில் என்ன ஜாலியாக பேசிட்டு என்ன பண்ண போகிறோம், ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை சீரியஸான ஒரு மெசேஜ் சொல்லணும். இந்த மாதிரி ரூமில் சிம்பிளாக ஒரு வீடியோ கிளிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதாகுது. இந்த மெசேஜ் வந்துட்டு ஃப்யூச்சருக்காக பண்ணது. ஃப்யூச்சரில் வந்து என்ன முக்கியம், ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் நைஸில் ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டிப்பாக தேவைதான். டெக்னாலஜி இல்லைன்னா டெவலப் ஆகணும், அதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் டெவலப் பண்ணுறது ஹியூமன் தான். ஸோ அதுதான் இந்த அமிகோ. நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி பெருசாக சொல்ல மாட்டீங்க, பட் ஏதாவது ஒரு சீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த படத்தில், அதுவும் சொல்ல மாட்டேன்னுலாம் சொல்லாதீங்க. இல்லை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, லைக் அதை வந்து ஒரே இதில் போகணும்ன்றது டெலீட் பண்ணிடுங்க இல்லை அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஏன் சார் வாழ்ந்துருக்கல பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக முழு கதையை நான் சொல்லிடுறேன். ஓகே, என்னதான் முழு கதை சொன்னாலும் சில விஷயங்கள் வந்துட்டு அதை பார்த்தா தான் புரியும் அது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் அது மொத்தமாகவே கனெக்ட் ஆகிட்டு பார்த்துட்டு வெளியே வந்தால் தான் புரியும் ஆக்சுவலாக. ஏன்னா இது இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆனதே வந்துட்டு இந்த புரிதலுக்கு தான் ஆக்சுவலாக. சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எந்த சீன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஆக்சுவலாக அது வந்து ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும். ஓகே, இவர் சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டாரா? அது இவர் மட்டும் இருந்தா பரவாயில்ல, கோ ஆர்டிஸ்ட் வேற. இருக்கிறதே ஒரே லேப்டாப், ஒர்க்கிங் கண்டிஷன் லேப்டாப் தான். ஓகேங்களா, சரி தான் அந்த லேப்டாப் பிரேக், அது ட்ரெய்லர் இருக்கு சீன்ன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து சிங்கிள் ஷாட் செய்யணும். காம்போசிங் எப்படி இருக்கும்னா கரெக்டாக வந்துட்டு லேப்டாப்பை வந்துட்டு உடைக்கணும். அது பண்ண முடியல அப்படின்னா வேற லேப்டாப் இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஷூட்டிங் போகிறதே பெரிய விஷயம். பிகாஸ் நான் அந்த ட்ராவலிங் அப்படி இருக்குது. ஒரு நாள் ஷூட் போனால் 4 மாதம் பிரேக் வரும். ஒரு நாள் நீங்கள் விடுங்களேன், ஒரு 3 hours நடக்குதுன்னா கூட அது இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எடுத்துடணும். அது எடுத்தால் தான் உண்டு ஆக்சுவலாக, இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். அந்த பொண்ணு வந்துட்டு லேப்டாப்பை உடைக்கணும், ஒரே ஷாட்டு அப்படியே போவோம். கேமராவும் ஏதாவது கேமரா பிரச்சனை இருந்தால் வேறு லேப்டாப் இல்லை, ஆனால் ரெடியாக வச்சுக்கிட்ட ஒரு மேக்ஓஎஸ் ஒருத்தர் வச்சு இந்த டிஓபி என்ன பண்ணனா, சரி வேறு வழி இல்லை அதை போட்டு உடச்சி கரெக்டாக பண்ணணும். இந்த ஷாட்டுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த கோ ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேமரா இங்கே வருதுன்னா அங்கே தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலாக லேப்டாப் பிரேக் ஆயிடுச்சா சார்? இல்லை, நான் சொல்கிறது அந்த தலகாணியை கரெக்டாக ஷார்ட் எடுக்கிறது முன்னாடி நல்ல வேலை, ஓகேங்களா. பட் இவன் கொஞ்சம் தெளிவாக தான் பண்ணிட்டு இருந்தான் சில விஷயங்கள். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் வேறு லேப்டாப் இல்லை, அந்த கம்போசிட்டிங் கரெக்டாக. ஏன்னா ஃபுல்லாக சிங்கிள் ஷாட் அது ஆக்சுவலாக. இப்படி போய் இப்படி இது உடஞ்சோன்னா மறுபடியும் இவன் கைக்கு போகணும், இவன் அடிப்பான், மறுபடியும் இப்படி வரும், மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு ரியாக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த ஷார்ட்டில் வந்துட்டு பண்ணணும். பட் பிரவீன் வந்து காப்பாற்றிட்டாரா? ஆஃப்கோர்ஸ் 2 பேருமே காப்பாற்றுனாங்க. ஹேட்ஸ் ஆஃப். மனிஷா, ஆக்சுவலி டிரெக்டர் சார் சொல்லும் போது ஷூட்டிங்கே வந்து பிரேக் பண்ணி எப்போல்லாம் ஃபண்டு கிடைக்குதோ அப்படி பண்ணோம், அப்படி தான் எடுத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேரக்டர் அதில் இன்வால்வ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு பெப்பாக மாடர்னாக பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான மெனக்கெடல் பண்ணியிருக்கீங்க இந்த கேரக்டருக்கு? எந்த பெர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் எந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? திங் இஸ் லைக் யூஸ்வலி நம்ம கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நடிக்கும் போது, பட் இதில் வந்து நான் சோலோவாக தான் லைக் எல்லாமே இமேஜின் பண்ணோம். அந்த ஷார்ட் மட்டுமா இல்லை ஹோல் மூவிலே? அந்த ஹோல் மூவி சில சீன்ஸில் தான் காம்பினேஷன் இருக்குது. ஓகே. பட் மற்றபடி எல்லாமே சோலோவாக தான் நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ கோ ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை, மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த மார்க் உள்ளவே தான் நீங்கள் மூவ் பண்ணணும். யூ ஹாவ் டு இமேஜின் ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்கீங்க நீங்கள். யூஆர் லைக் ஒரு கிளாஸ்க்குள்ளே, நாட் அ ஃப்ரேம், லைக் அ கிளாஸ். அண்ட் வெளியில் வர முடியல, அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் மாட்டிட்டுருங்க. இந்த இதுக்குள்ளே நீங்கள் யூஆர் ஸ்டக் அண்ட் யூ ஹாவ் டு கம் அவுட், லைக் வர முடியாமல் தவிக்கிறீங்க. நோ டயலாக்ஸ், ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் காப்பாற்றுங்க அவ்வளோதான்.
ஸோ தேட் வாஸ் லைக் ஏன்னா மார்க் இருக்குது, இவ்வளோ தான் மூமெண்ட் இருக்குது, வி கேனாட் மூவ் அண்ட் இமேஜின் பண்ணணும். இது ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்குது. இப்போ இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, பட் அங்க கிளாஸ் இருக்கிறத இமேஜின் பண்ணி ஓகே ஐ ஹாவ் டு பி லைக் என்ன காப்பாற்றுங்கன்ட்டு. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். ஏன்னா நான் பண்ண எத்தனையோ படத்தில் யூஸ்வலி கோ-ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பட் திஸ் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் அன்றைக்கி வந்து இந்த ஷூட் முடிச்சுட்டு ஐ வாஸ் ஃப்ளைங் த சேம் டே. ஸோ இது ஒரே ஒரு சீன் தான் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு நான் பண்ணோம். அண்ட் லொக்கேஷன் சேஞ்ச் வேறு இருந்தது அவங்களுக்கு. தி ஹேட் டு டூ த அதர் சீன்ஸ் அண்ட் ஆல். அந்த சீனில் நான் இல்லை. ஸோ வி ஃபினிஷ்ட் இன் டைம் அண்ட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. லைக் ஐ செட், உங்கள் கேரக்டருக்கு ஹவு மச் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது நடிக்கிறதுக்கு? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. டெஃபினெட்லி பீப்புள் வில் இந்த மாதிரி கோ-ஆர்டிஸ்ட் லைக் சாந்தினி இருக்கும்போது டெஃபினட்டாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு வந்து முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டர் பதியும். நானும் சாந்தினி வந்து லைக் only ஒரு 2-3 scenes we are there, பட் மற்றபடி எல்லாம் தனியாக தான் இருக்குது. நாட் ஓன்லி எவ்ரி ஒன் லைக் ஒரு ஃபியூ சீன்ஸ் தான். மற்றபடி we didn't have much. பட் நீங்க படமா பார்க்கும்போது எல்லாரும் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் படமா பார்க்கும்போது. பட் ஆனால் தனித்தனியாக தான் எடுத்து. சாந்தினிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரியாது யார் கூட பேசுறாங்கன்னு தெரியாது, அந்த முகமும் தெரியாது. சாந்தினி நீங்க சொல்லுங்க, எந்த சீன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? நான் இந்த படம் சைன் பண்ணும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க, மற்ற யாருமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கெடியூல் வந்து நான் மட்டும் தனியாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரு மார்க் கொடுத்து தனியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி அவர் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் படிப்பார், நான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அது இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னை வச்சு தான் அதை எடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது, பயம் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஆல் நைட் ஷூட். ஸோ தனியாகவே இருந்து செட்டில் பேசுறதுக்கும் யாரும் இல்லாமல். ஜென்ரலி கோ ஆக்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அந்த கிவ் அண்ட் டேக் நிறைய இருக்கும். தனியாக இருக்கும்போது ஆமாம் நீங்கள் எப்படி பண்ணுங்க நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் நம்மளுக்கு இருக்கும். நம்ம தனியாக இருக்க மாதிரி. ஆமாம், பிரேக்கே இருக்காது ஆக்சுவலாக. வித்தவுட் பிரேக் தான் போவார் இவர். பட்ஜெட் ப்ராப்ளம். சாப்பாடுக்காவது டைம் கொடுத்தாங்களா? அந்த லைட் மாற்றும் போது சாப்பிட்றது டைம் அது எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலும் சீரியல் எஃபெக்ட் வந்துடும். அதுக்கு கரெக்ட் மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணனும், கரெக்டான மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணனும். அந்த லைட்டிங் அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குவாலிட்டியா பிரசன்ட் பண்ணாதான் வந்துட்டு மக்களுக்கும் வந்துட்டு இது மூவியா ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து ட்ரெய்லர் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ கீழே நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸை படிச்சு உங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு, வேற லெவல், ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கே ட்ரெய்லர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலிவுட்டு அதெல்லாம் வேறு நம்ம படம் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு படம் வந்துட்டு அது ரீச் இருக்குல்ல, அதுதான் அது ஒரு ஃபார்மட் இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ரீச் ஆகணும். ஸோ அதனால தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டைமிங்கோ சரி, அந்த குவாலிட்டியும் சரி, படம் பார்க்கும்போது தான் தெரியும். நானும் அந்த அன்ஃப்ரெண்டட் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அந்த யாஹூ மெசேஜ்னர் வச்சு நான் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் ரெடி பண்ணது. படம் பார்க்கும்போது கிளியராக புரியும். பிரில்லியன்ட் கட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ அவர் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு? ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 4 சினிமாட்டோகிராஃபர். 4? ஆமாம், 4 சினிமாட்டோகிராஃபர். வாஞ்சிநாதன் அஃபிஷியலாக இருக்கார். அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னல் சினிமாட்டோகிராஃபி, கெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி சுஜித் சார் அங்கே அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா திவ்யாங்க் அப்படின்ட்டு அவர் தான் ஃபினிஷிங்லேயே பெரிய ஹீரோ மாதிரி வந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு எப்போல்லாம் தேவையோ சில விஷயங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் சரி இப்போ வரைக்கும் பண்ணிட்டு. அப்புறம் பர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே மூவி பண்ண கேமராமேன்ஸ். ஆக்சுவலாக ஒரு பாலிவுட் மூவிஸு தெலுங்கு இப்போ சுஜிதானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல டாக்ஸி வாலா, டியர் காம்ரோட, ஸோ நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வாஞ்சிநாதன், டக்கர், அதுக்கப்புறம் அங்கங்கே இப்போ பர்வீஸ் வந்து பாலிவுட்ல சில மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அப்புறம் திவ்யாங்க் வந்துட்டு N4 ஆட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. செகண்ட் யூனிட் கேமராமேனாக இருந்திருக்காரு. இவங்க கிட்ட எல்லாம் கிடைச்சது வந்துட்டு அந்த டோன்ஸ். எனக்கு அந்த டோன்ஸை வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக ஒரு ஷாட் 2 பேர் எடுக்கிற மாதிரி கூட அமைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த டோன்லாம் எப்படி மேட்ச் பண்ணுறாங்க? அதுதான் சொல்கிறேன்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு
என் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிற பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், என் மைண்டில் இருக்கிற அந்த டோன் கொண்டு வரணும் ஆக்சுவலாக. அது 2 ப்ராசஸ் இருக்குது. விஷுவல்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்டில் நம்ம லிட் பண்ணுறது. பட் விஷுவலாக நம்ம ஷூட் பண்ணும் போது அது ஆல்மோஸ்ட் ரெடி, ஒரு பேலட்டை செட் பண்ணிவிடும். ஓகே இந்த பேலட்டு வந்துட்டு நம்ம போஸ்டில் நம்ம லிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒருத்தர்கிட்ட நான் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. மியூசிக் பற்றி பேசணும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அற்புதமாக இருக்குது சார். சாந்தினி மேம்க்கு ஏதாவது சிங்கிள் சாங் ஏதாவது இந்த படத்தில் இருக்கா? இல்லை இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே அது அவங்களுக்கு தான் ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஓகே, சோலோ சாங்ஸ் அந்த மாதிரி இல்லை, டியூயட் சாங்ஸ் இருக்கா படத்தில் ஜிகிலுமான ஒரு சாங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த சாங் வந்து நாங்கள் கொச்சின்ல இந்த ரம்ஜான் தில்ஷா அந்த டீமை வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய லெவலில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அது ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த சாங் பாருங்க, நல்ல வைபாக இருக்கும். படத்துலேயும் சாங் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா கொஞ்ச நேரம், படம் ரொம்ப சீரியஸான படம், கொஞ்ச நேரம் வைப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, சரி ஓகே வச்சிடலாம். இது எனக்கு விருப்பம் இல்லை, பர்சனலாக எனக்கு விருப்பம் இல்லை, பட் வச்சா செமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சாந்தினி, உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதில் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுழல் 2 சீசன் 2ல பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். அண்ட் தென் டூயிங் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறேன். ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று கன்ஃபார்ம் ஆகல, ஃபார் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல்சோ கம்மிங் அப் வெரி வெல். ஒரு 4-5 தமிழ் படம் பண்ணிகிட்ருக்கேன், 2 படம் தெலுங்குல பண்ணிகிட்ருக்கேன். நைஸ். அது எல்லாமே வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகி அடுத்தடுத்து நீங்கள் பிஸியாக இருக்கணும். தேங்க்யூ. ஏன்னா நடுவில் ஒரு பிரேக் வந்து நீங்கள் எடுத்ததால் உங்கள் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சாந்தினி வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. பட் இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். டூயிங் மெனி மூவிஸ். அப்சல்யூட்லி, தேங்க்யூ. மனிஷா, நீங்கள் சொல்லுங்கள், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? இப்போ 2-3 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழில் ரெட் ஃப்ளவர் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஸோ அது அக்டோபரில் ரிலீஸ். அண்ட் தெலுங்குல நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன், எல்ஆர்சி. ஸோ அதுவும் அக்டோபரில் ரிலீஸ் இருக்கு. நான் தவிர எல்லாத்துலேயுமே மாடர்ன் கேர்ளாக அந்த மாதிரி தான். ஆமாம். ஓகே, உங்களை எப்படி அந்த வில்லேஜ் ரோல் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்போ எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நவம்பரில் நான் பண்ணுறது, அதில் டோட்லி வில்லேஜ் கேர்ளாகவே. நாட் see me like this, ஸோ டோட்லி வில்லேஜ் கேர்ளாக. அண்ட் இன்னொரு இதில் வந்து டிசம்பரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அதில் டோட்லி ஒரு இன்டர்நேஷ்னல் லுக், லைக் நாட் ஈவன் வெஸ்ட், லைக் மாடர்னாக சொல்ல முடியாது, ஒரு டோட்லி ஒரு ஃபாரினர் லுக் மாதிரி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, கீப் டூயிங் மெனி மூவிஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிரவீன், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு லைக் ஒரு சீரிஸ் இப்போ தான் முடிச்சிருக்கேன். லைக் அதில் வந்து டோட்டலாக ஆமாம். ஸோ அதில் வந்து லைக் டோட்டலாகவே அங்கிளாக எனக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருப்பான். ஸோ அதனால வந்து டிஃப்ரெண்ட் சொல்றீங்க, அது வந்து ஒரு ரோல். அதுதான் அந்த ரோலுக்காக நான் அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணி அது மறுபடியும் வெயிட் போட்டு இப்போ வந்து அது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஆட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மூவிஸ் வந்து ஆல்ரெடி பண்ணதே இன்னும் ரிலீஸ் ஆகணும். ஓகே ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, இருங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ஆர்டிஸ்டே வச்சு பண்ணுவீங்களா? லைக் மெயினாக பிரவீனை வச்சு பண்ணுவீங்களா? காலையில் கேட்டேன் இந்த விஷயத்த. நான் சொன்னேன், டேய் நான் அந்த ஸ்கிரிப்டில் உன் முகம் வந்துருச்சு அப்படின்னா உள்ள அட்டாச் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அது இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை, நம்ம டீமோட தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்ல, நம்ம சொல்லிட்டானா எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும். டக்குன்னு என்னோட ஃபர்ஸ்ட் மூவியை ஃபுல்ஃபில் பண்ண ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் ஓகே சார், அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ண போறீங்க? என்ன மாதிரி ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ண போறீங்க, ஹீரோயின்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ண போறீங்க? பிளான் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் லெவல் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பிளானிங்கை சொல்றதை விட அதை நம்ம எக்ஸிக்யூஷனே பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஓகே, ஆமா, அதுதான் நல்லது. சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, செயல்ல காமிக்க போறேன், அந்த மாதிரி பண்ணிட்டு போலாம். ஓகேங்களா? செம்மையா சக்சஸஃபுல்லா ஓடணும். சக்சஸ் மீட்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நீங்க படத்தை பாருங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான படம் இது ஆக்சுவலா. வந்து அதுவும் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு பிரைவசி ப்ரொடெக்ஷன் பேஸ் பண்ண இதனா நான் என் படத்துல நம்ம படத்துல அந்த ஒரு 10 minutes நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணதுதான் இவ்வளோ லாங் ஆக்சுவலா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.